சசிகலா நடராஜன் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் நேற்று இறுதி தீர்ப்பு உச்சநீதிமன்றம் அளித்தது. இதைத் தொடர்ந்து இளவரசி சுதாகரன், சசிகலா நடராஜன் ஆகிய மூவரையும் உடனடியாக சரணடைய நீதிமன்றம் உத்தரவிட்டது. சொந்தம் எதுவும் இல்லாத நிலையில் ஜெயலலிதாவின் சொத்துக்களை கைப்பற்றவே சசிகலா நடராஜன் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஜெயலலிதாவுடன் தங்கி இருந்ததாக நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் கூறியிருந்தார்கள். இதனை உறுதிப்படுத்தும் விதமாக சிறைச்சாலைக்கு செல்லும் முன் சசிகலா நடராஜன் ஜெயலலிதாவின் சொத்துக்களை அரசுடைமையாக்குவதை தடுக்க வேண்டும் என தனது ஆதரவாளர்களுக்கு கட்டளையிட்டுள்ளாராம். நேற்று இரவு கூவத்தூர் ரிசார்ட்டில் அவர் தங்கியிருந்து ஜெயலலிதாவின் வீடு திரும்பும் போது ஆதரவாளர்களிடம் பேசும்போது, நான் சிறைக்கு சென்றாலும் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லத்தையும் அவரது சொத்துக்களையும் யாரும் கைப்பற்றிவிடக் கூடாது என தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவின் சொத்துக்களை நாம் தான் காப்பாற்ற வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜெயலலிதாவின் வாரிசு என யாரும் இல்லாத நிலையில் அவரின் சொத்துக்களை கைப்பற்ற சசிகலா நடராஜன் குடும்பம் தொடர்ந்து முயற்சி செய்து வருவது நாடே அறிந்த உண்மை. இந்த நிலையில் தன் ஆதரவாளர்களிடம் நேற்று அவர் இவ்வாறு தூபம் போட்டு இருப்பது நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் கூறிய வாசகத்தை உறுதிப்படுத்துவதாகவே அமைந்துள்ளது.